जगतोऽस्य वेङ्कटपतेर्विष्णोः परां प्रेयसी तद्वक्षस्थलनित्यवासरसिकां तत्क्षान्तिसंवर्धिनी पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवती वन्दे जगन्मातरम्। महालक्ष्म्यै नमो नमः। पद्महस्ते नमस्तुभ्यं प्रसीद हरिवल्लभे ருக்யஜு சாமரூபாய வித்யாயதே நமோ நமஹ என்று இதோ பத்மாவதி தாயாரினுடைய கார்த்திகை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகியாக எல்லோராலும் போற்றப்படும் பத்மாவதி தாயாரின் கார்த்திகை மாதம் பிரம்மோற்சவம் நாளை முதல் 9 நாட்கள் வரை அந்த அலர்மேல் மங்கை தாயார் நமக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துடனும் விதவிதமான வாகனங்களில் காட்சி தர உள்ளார். அப்படி அந்த பிரம்ம உற்சவத்திற்கு அங்கமாக இன்றைய தினம் இதோ இந்த மாலை வேளையிலே அங்குரார்ப்பணம் நிகழ்ச்சியை சேவிக்க உள்ளோம். பக்தர்களே, இந்த அங்குரார்ப்பணம் நிகழ்ச்சியில் சேன நாயக்கரான விஸ்வக்சேனரும் சக்கர தாழ்வாரும் எழுந்தருளுகிறார். பெருமாளுடைய பிரம்மோற்சவம் எப்படி மிகவும் சிறப்புடையதோ அதோ அந்த பத்மாவதி தாயாரினுடைய பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. தாயார் எப்படிப்பட்டவள் என்றால், நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீட்டே சுர பூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று அந்த தாயாரை சேவிப்போம். பத்மாவதி தாயாரின் கோவில் அமைந்திருக்கும் இடம் திருமலைக்கு அருகில் உள்ள திருச்சானூரில் அந்த பத்மாவதி தாயார் ஸ்ரீனிவாசனை அடைவதற்காக பல நாள் தபஸ் செய்தாலாம். தபஸ் செய்த இடத்திலேயே இப்போது பத்மாவதி தாயாராக எழுந்தருளி இருக்கிறார். இவர்களை திவ்ய தம்பதிகள் என்றும் நாம் போற்றுகிறோம் அல்லவா? அம்மா தாயே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நீ ஜெகன் மாதா, லோக மாதா, தாயாக திகழ்பவள். பெருமாள் ஸ்ரீனிவாசன் பிதா, தந்தையாக இருக்கிறார். நீங்கள் இருவரும் தாய் தந்தையாக இருந்து கொண்டு எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். பக்தர்களே, இதோ பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இந்த மாலை வேளையிலே கார்த்திகை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது விஸ்வக்சேனனின் ஆராதனை மற்றும் அங்குரார்ப்பண கைங்கரியம். அப்படி அலர்மேல் மங்கை அவதரித்த கதையை பற்றியும் பார்ப்போம். வராகமூர்த்தி பூதேவிக்கு கூறியவற்றை சுதமுனிவர் தொடர்ந்து கூறினாராம். பழைய காலத்தில் சந்திர வம்சத்தில் தோன்றிய மித்ரவர்மன் என்ற அரசன் தொண்டை மண்டலத்தில் நாராயணபுரத்திலிருந்து ஆட்சி புரிந்து வந்தான். அவன் பாண்டிய மன்னனின் புதல்வியை மணந்து வியன் என்ற புதல்வனை பெற்று அவனுக்கு பெண்மை குணங்களில் சிறந்து விளங்கிய தரணி என்ற நங்கையை திருமணம் செய்து தன் அரசையும் கொடுத்துவிட்ட பின்னர் திருவேங்கடமலையில் எழுந்தருளி உள்ள முதல்வனை தியானம் செய்யவும் தவம் செய்யவும் சென்று விட்டானாம். பிறகு வியன் என்ற அந்த அரசன் தர்மநெறி தவறாமல் ஆட்சி புரியும் போது ஒரு யாகம் செய்வதற்காக தலைவியரும் வேந்தரும் சூழ சென்று ஆரணி நதிக்கரையில் பொன் கலப்பையினால் உழும்போது அந்த பூமியில் தாமரை மலரின் மீது மின்னற்கொடி தோன்றியதைப் போல ஒளியுடைய ஓர் நங்கை தோன்றை கண்டு அவன் வியந்து பெருமகிழ்ச்சி அடைந்தானாம். அப்போது ஆகாய வாணி அந்த நங்கையை உன் மகளைப் போல் பாவித்து வளர்ப்பாய் என்று கூற அவன் அந்த பெண் குழந்தையை ஏற்று தன் கையால் எடுத்து தன் மனைவியின் கையில் கொடுத்தானாம். அமைச்சர் அரசர் அந்தணரோடு சென்று தன் அரண்மனையை அடைந்த பிறகு முன்பு ஜனகர் சீத்தையை வளர்த்ததைப் போலவே நங்கையை வளர்த்து வந்தானாம். பிறகு
அவர் மனைவியான தரணி என்பவள் கருங்கொண்டு மன்மதனும் நானும் படியான ஒரு புதல்வனை பெற்றாளாம். அப்போது வீரவியன் சிந்தை மகிழ்ந்து தானங்கள் பலவற்றை செய்தான். ஜாத்த கண்மம் முதலிய கிரியைகளை தவறாமல் செய்து தவ முனிவர்களைக் கொண்டு வசுதாசன் என்ற பெயரும் சூட்டி அந்த மைந்தனை அன்பாக வளர்த்து வந்தானாம். அவன் தன் தந்தை விட திறமையுடையவனாகி வைகாசி மாதத்தில் உச்சிக்கால சூரியனை கண்ட மங்கள அஞ்சுவதைப் போல பகைவர்கள் அஞ்சி வாழ்த்தி ஆட்சி செலுத்தி வந்தான் என்று வராகமூர்த்தி பூதேவிக்கு கூறி முடித்தாராம். பக்தர்களே, இதோ சேனாதிபதியாக எம்பெருமான் வைகுண்டபதியாக விஸ்வக்சேனர் எழுந்தருளி உள்ளார். எம்பெருமானுடைய ஒவ்வொரு செயலையும் விஸ்வக்சேனர் மூலமாக தான் சேவிக்கிறார் என்பதுதான் உண்மையல்லவா? பக்தர்களே, இன்றைய உற்சவத்திற்கு சேனாதிபதி உற்சவம் என்றும் பெயர். முதலில் எந்த ஒரு கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்றால் விஸ்வக்சேனரை ஆராதனை மிகவும் அவசியமல்லவா? அப்படி இதோ முதலில் விஸ்வக்சேனர் திருவீதி உலா வந்த பின்பே அடுத்த கைங்கரியத்தை தொடங்க உள்ளார். விஸ்வக்சேனரின் புறப்பாடு இதோ ஆரம்பமாக போகிறது. சேவிப்போம். ஒரு காலை மடித்துக்கொண்டு கம்பீரமாக நான் வருகிறேன் என்று கூறியபடி விஸ்வக்சேனர் இதோ திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம் அந்த மங்களகரமான கைங்கரியத்தை. திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரய என்று இதோ சேவிப்போம். ஆகமங்களிலே 2 வகையான ஆகமம், வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம் அல்லவா? அப்படி விஸ்வக்சேனர் மூங்கிலால் செய்யப்பட்டு ஒரு தண்டை வைத்துக்கொண்டு இருப்பார். அந்த தண்டு வைத்துக்கொண்டு அனைவருக்கும் கட்டளையும் இடுவாராம். நியமிப்பவராக இருப்பார். அவர்தான் விஸ்வக்சேனர். இதோ சேவிப்போம் விஸ்வக்சேனரை. இதோ ராஜகோபுர தரிசனத்தையும் சேவிப்போம். பக்தர்களே, அப்படி ஸ்ரீனிவாசன் பத்மினியை கண்ட கதை. ஆகாயராஜன் தாமரை மலரில் தோன்றிய மங்கைக்கு பத்மினி என்று பெயரை சூட்டினான். அறிவிலும் சரி, அழகிலும் சரி, குணத்திலும் சரி, மகிழ்ச்சியிலும் தன் புதல்விக்கு சமமான பெண்கள் இந்த உலகத்திலேயே ஒருவரும் இல்லை என்று ஆகாய மன்னன் மகிழ்ந்திருக்கும் காலத்தில் ஒரு நாள் மன்னன் மகளான பத்மினி தன் தோழிமார்களோடு சேர்ந்து மந்தாரை, தென்னை, கழுகு முதலிய மரங்கள் நெருங்கியதும் குயில் கூடி கூவ, கிளிகள் சேர்ந்து கொஞ்ச, மயில்கள் நடனமாட, வண்டுகள் ரிங்காரம் செய்ய, மலைகளின் மீது மேகங்கள் தவழ்ந்து விளையாடும், விண்ணக்கடாவிய பூர்ந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு சோலைக்கு சென்று மலர்களை கொய்து கொண்டு உலா வரும்போது அந்த வழியே நாரத முனிவர் கீத அமைசத்தை கொண்டு வந்தாராம். நாரதர் ஆகாஷராஜனின் மகளை பார்த்து, நங்கையே, நீ யார்? தோழியர்கள் சூழ இந்த சோலையில் நிற்கிறாயே, சொல்லுக என்றாராம். அதற்கு அவள், நான் யார் தெரியுமா? நான் தான் ஆகாயராஜனின் புதல்வி என்றாளாம். உடனே அவர், நீ பார் கடலில் பிறந்த மகாலட்சுமி என்பதை நான் அறிந்தேன். நீயும் திருமகளைப் போலவே சகல லட்சணங்களும் பொருந்தியவளாக இருக்கிறாய் என்று அவளை பாராட்டி சென்றாராம். பிறகு அந்த நங்கை தன் தோழியரோடு மலர் சோலையில் மலர்களை பறித்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய மத யானை பிளறிக்கொண்டு எழுந்து வருவதைக் கண்டு அவர்கள் அந்த யானைக்கு பயந்து அந்த காட்டின் ஒரு பக்கமாக ஒதுங்கி ஓடி சென்று பதுங்கி நின்றார்களாம். அப்போது வெள்ளை பளிங்கு போன்ற வெண்ணிறமுடைய ஒரு குதிரையின் மீது மின் கொடியை பற்றிய கருமேகத்தைப் போல உருவம் கூடியதைப் போன்ற வனப்பு வாய்ந்த மேனியனாய் பொன்னாடை மின்னித் துலங்க வில்லும் அம்பும் இலங்கத் தோன்றிய ஒரு அண்ணலனை கண்டு அந்த பெண்கள் அனைவரும் உள்ளம் கனிந்து நின்றாராம். அந்த மதம் கொண்ட யானை குதிரை மீது வந்த அந்த அழகனை கண்டவுடனேயே ஒரு முழக்கம் செய்து தன் துதிக்கையை நீட்டி தூக்கி வணங்கிவிட்டு அந்த வினத்தை விட்டு அகன்றதாம். பிறகு அவன் அங்கு மலர்களை பறிக்க வந்த அந்த மங்கையர்களை நோக்கி, பெண்களே, நீங்கள் எல்லாம் யார்? உங்கள் ஊர் யாது என்று கேட்டானாம். அதற்கு அவர்கள், வில்லுடன் வேட்டையாட வந்த நீங்கள் யார்? இந்த காட்டிலுள்ள மிருகங்களை யாருமே வேட்டையாடக்கூடாது அல்லவா? இது எங்கள் ஆகாஷராஜனின் உத்தரவு. இந்த காடு அவரது ஆணைக்கு உட்பட்ட இடம்.
ஆகையால் நீங்கள் விரைவில் வெளியேற வேண்டும் என்றார்களாம். அதற்கு அந்த வாலிபன் தனது குதிரையிலிருந்து கீழே இறங்கி அவர்களுக்கே சென்று, பெண்களே, உங்களுடைய பெயர்களையும் ஊரையும் குலத்தையும் சொல்லுங்கள், நான் அதை கேட்டுவிட்டு எனது இருப்பிடமாகிய திருமலைக்கு செல்வேன் என்றானாம். அப்போது அந்த மங்கையரில் ஒருத்தி நங்கையை காண்பித்து, இவள் ஆகாய மன்னனின் மகள், இவள் பெயர்தான் பத்மினி, நாங்கள் இவளுடைய தோழியர், நீங்கள் யார், இங்கு வந்தது எதற்காக என்று கேட்டாளாம். அதற்கு அந்த வாலிபன், என் பெயர் என்ன தெரியுமா, என் பெயர்தான் கண்ணன், எனது இருப்பிடம் வெங்கடமலை, இந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுவதற்காகவே நான் வந்தேன் என்றாராம். அதை கேட்ட அந்த மங்கையர்கள் அனலை போல சினந்து, எங்கள் அரசன் உங்களை கண்டால் உங்களை கைது செய்து சிறைப்படுத்தி விடுவார், ஆகையால் நீங்கள் விரைந்து உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள் என்றாராம். அதன்படியே வெங்கடமலையை அடைந்து நின்றான் அந்த வாலிபன். இன்று வராகமூர்த்தி பூமி தேவிக்கு உரைத்தார் என்று சுதமுனிவர் கூறினார். சேஷகிரியை அடைந்த அந்த கண்ணன் மணிகள் இழைத்த மண்டபத்தின் மத்தியில் அமைந்த பைம்பொன் மலர் மஞ்சத்தின் மீது பத்மினி என்று அந்த பெண்ணை தன் கருத்தில் கொண்டு மோகத்தால் திருமேனி விரும்பள்ளி கொண்டிருந்தான். இதோ சேவிப்போம். மகாபுருஷோ கதாதரோ மார்ஜயதாத் அத சாந்திஹி அஸ்து புஷ்டிஹி அஸ்து புஷ்டிஹி அஸ்து புஷ்டிஹி அஸ்து ஆரோக்யம் அஸ்து ஐஸ்வர்யம் அஸ்து ஆக்னேயாம் யத் பாபம் தத்பரிஹதமஸ்து ஆக்னேயாம் சர்வசம்பதமஸ்து சர்வசோபனமஸ்து ஓம் சததாரம் சஹஸ்ரதாரம் அபரிமிததாரம் அபரிமிதம் அச்சித்ரம் அக்லிஷ்டம் அக்ஷயம் அனந்தம் அரிஷ்டம் அச்சுதம் परमं पवित्रं भगवान् वासुदेवः पुनातु। एतेभ्यः श्री पांचरात्रागम दीक्षितेभ्यः श्री वैष्णवेभ्यः वेदविद्यः नानागोत्रेभ्यः नानानामेभ्यः वासुदेव पुण्यः वचन मंत्र जपदक्षिणायमान स्मरसोत्साहं परमितहरण्यं तुभ्यमहं सम्प्रददे नमः वास्तोष्वदे प्रयाणि सुमान् स्वावेशो अनमीभो भवानः यत्तेमहे प्रैदन्नो जुलस्वदन्न एतद्यपदे षण्डुष्पदे वास्तोष्वदे शक्मया सुगन्धादे लक्ष्मीभिरन्मया बाबुमख्या आवहाक्षेमवदयो वर्णो योगं स्वस्तिभिः सदा अमीवः वास्तोष्वदे विश्वरूपाण्याभिषन्न सखाशेवये दिना शुभं शुभम्। श्री भगवदाज्ञा भगवत्प्रीत्यर्थं श्रीमन्नारायण प्रीत्यर्थं अस्य देवदेव्याः भगवत्याः श्री पद्मावतीनायिक्याः प्रीत्यर्थं श्री पाञ्चरात्र भगवशास्त्रोक्त प्रकारेण नवदिन संकल्पित ब्रह्मोत्सवार्थम् उत्सवशोभनार्थं कंकण प्रतिष्ठापनं करिष्ये। चरणं पवित्रम् चरणं पवित्रं मितं पुराणं येन बोधस्तरनिष्कृतानि तेन पवित्रेण शुद्धेन बोधाय आत्मानमराजिन्दरेण सोनप्राय श्री श्री नमः। ओम हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः जातवेदो लक्ष्मीमपगामिनीं हिरण्यं विन्देयङ्गामश्वं पुरुषाणामूर्वामृतमध्यामस्तिनाद प्रबोधिनी देवी उपह्वये श्रीर्मा देवीर्जुषदास्मितां हिरण्यप्राकारामार्द्रां ज्वलन्तीं तृप्तां तर्पयन्तीं पद्मे सुरां परवरणादापह्वये श्रियं रां प्रभागां यशसा ज्वलन्तीं श्रियं लोके देवयुक्तामुदारां पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्वेणस्य गां त्वां ऋणे तमसोऽधि जातो वनस्पतिस्तव वृक्षोद बिल्वा बाह्या लक्ष्मीमान् देवसखः कीर्तिश्च मणिना सह प्रादुर्भूतोऽस्मिन् कीर्तिवृद्धिं ददातु मे सामलां ज्येष्ठामलक्ष्मीर्नाशयाम्यः भूतमवर्ध्यन्तु सर्वान् निर्णत मे गृहान् दरादर्शां नित्यपुष्टाङ्गरेषिणी ईश्वरी गो सर्वभूतानां त्वामिहोपह्वये श्रियमन्नाममागोदिं वाचत् सत्यमशीमये पशूनां रूपमन्नस्य मयि श्रेयश्रयदान्यशः तेन प्रजा भूतामहि सम्भवकर्तमा प्रियङ्गाधे मे कुले मातरं पद्ममालिनी हृदन्तुस्तिघ्नानि चक्ले तव समे गृहे मातरं श्रियङ्गाधे मे कुले
पुष्टिं विभरां हेममालिनी सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो मावार्द्रां यकरिणीं यष्टिं दुर्गलां पद्ममालिनी रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो मावः जातवेदो लक्ष्मीमनपगामिनी हिरण्यं प्रभोदङ्गावो दास्योश्वान् विन्देयं देव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि लक्ष्मी प्रचोदयात् महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि लक्ष्मी प्रचोदयात् महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि लक्ष्मी प्रचोदयात् भगवते अनंताय सहस्रशीर्षाय सुगन्धक्षीरमुदार्णवशायिने शेषभोगपर्यङ्गाय गरुडवाहनाय वासुदेवाय नमः पीतवाससे संकर्षण प्रद्युम्न अनिरुद्ध हयशीर्ष वराह नारसिंह वामन राम राम रामकृष्ण वरप्रद नमोस्तुते असुरदैत्य यक्षराक्षस भूत प्रेत पिशाच सिद्ध योगिनी भागिनी विनायक भूतना रेवती स्कंद पुरोगम ग्रह नक्षत्र ग्रहान् अन्यांश महाग्रहान् हन हन दह दह पच पच मद मद शप शप पादय पादय आख्यात आख्यात ग्रहाण ग्रहाण आविश आविश ध्वंसय ध्वंसय त्रासय त्रासय दृह्य दृह्य चक्रेण गदया वज्रेण भस्मीकुरु सहस्रार सर्वम् अप्रतिहत सहस्रनेत्र प्रज्वल ज्वल ज्वल विश्वरूप मधुसूदन महापुरुष वैकुंठ नारायण पद्मनाभ ऋषिकेश सर्वभूत वशीकरण शंख चक्र गदाधर सर्वनाग प्रमर्दन सर्वासुरोत्सादन सर्वदेव महेश्वर सर्वयंत्र प्रभंजन सर्वदुःख प्रशमन सर्वभूत विनाशन सर्वभूत वशीकरण सर्वभूत नमस्कृत सर्वभूतापकर्षण जनार्दन नमोस्तुते ओम त्र्यंबकै यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षयमामृताय यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षयमामृतात् यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षयमामृतात् वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं सिंहं भीषणं भद्रं मृत्युर्नमाम्यहम् वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं सिंहं भीषणं भद्रं मृत्युर्नमाम्यहम् गोविन्दाय गोपीजनवल्लभाय हराय परमपुरुषाय परमात्मने संहर संहर मोदय मोदय ओम नमो भगवते महासुदर्शनाय ज्वालापर्युताय सर्वदिक्षोमनकराय हुं फट् ब्रह्मणे परञ्ज्योतिषे सहस्रार हुं फट्
महालक्ष्म्यै नमो नमः। विष्णुपत्नी जगन्मातः विष्णु वक्षस्थलस्थिते பத்மாசனே பத்மாவதி நமோஸ்துதே என்று இதோ பத்மாவதி தாயாரினுடைய கார்த்திக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே விஸ்வக்சேனனின் ஆராதனை மற்றும் அங்குரார்ப்பண கைங்கரியத்தை சேவிப்போம். இதோ ராஜ கோபுரத்தை தரிசிப்போம். அகிலகிலேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவெங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன்னடிக்கில் அமர்ந்து புகுந்தேனே என்று சுவாமி நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரம். இதில் முதல் வரியிலேயே தாயாருக்கு ஏற்றம் கொடுத்து ஸ்ரீ அலர்மேல் மங்கையை ஒரு கணமேனும் பிரியாமல் தனது திருமார்பில் வைத்திருக்கிறார் திருவெங்கடமுடையான் என்று போற்றுகிறார் ஆழ்வார். அந்த எம்பெருமான் ஸ்ரீ வைகுண்டத்து சுக போகங்களையெல்லாம் விட்டுவிட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்து வகுலா தேவியின் வளர்ப்பு மகன் ஸ்ரீனிவாசன் ஆகியதும் ஸ்ரீ பிராட்டி மகாலட்சுமியின் அம்சமாக பத்ம சரோவரத்தில் ஆவிர்பவித்து ஆகாஷராஜனின் திருமகளாக ஸ்ரீ பத்மாவதி தேவியானதும் அவர்கள் இருவருக்கும் திருக்கல்யாணம் நிகழ்ந்ததும் நாம் எல்லோரும் அறிந்த கதை அல்லவா? அப்படி நாராயணவனத்தில் திவ்ய க்ஷேத்திரத்தில் 30 தேவர்கள் மலர் மாறி பொழிய இந்த தெய்வ தம்பதிகளின் பரிணயம் கோலாகலமாக நடைபெற்ற பின்னர் இருவரும் அகத்திய முனிவரின் வேண்டுகோளின்படி 6 மாத காலம் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் சேர்ந்து தாம்பத்தியம் நடத்திய பின்னர் கலியுகம் முடியும் வரை கலியுக தெய்வமாக ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலையிலும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருச்சானூரிலும் எழுந்தருள தங்களை நாடி வரும் பக்தர்களை ரட்சிப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டார்களாம். இவ்வாறாக ஆதி தம்பதிகளின் பிரிய வேண்டியதின் காரணத்தை நாம் சிறிதே யோசித்து பார்க்க வேண்டும். தாயாரை எம்பெருமானுக்கு புருஷக்காரி என்பார்கள். இந்த புருஷக்காரி என்பதின் பொருள்தான் என்ன? புருஷனாக நடந்து கொள்ளாதவனை திருத்தி புருஷனாக்குவது என்பதாகும். ஒரு புருஷனாகப்பட்டவர் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி தைரியமாக முன்னே செல்ல வேண்டும். ஆனால் ஒரு ஜீவாத்மா எம்பெருமானை பக்தியுடன் அணுக முடியாதபடி அவனது பாப்பங்கள் அவனை தடுக்கின்றன. பிராட்டி பெற்ற தாயை போல தன்னுடைய உபதேசங்களாலும் அன்பினாலும் அவனை திருத்தி அவனது பாப்பங்களை தனது திருவருளால் போக்கி எம்பெருமானை நெருங்க வைக்கிறாளாம். அதாவது ஜீவாத்மா என்கிற புருஷனை உண்மையான புருஷனாக நல்ல தன்மை உடையவனாக ஆக்கிறபடியால் தாயாரை புருஷக்காரி எனப்படுகிறாள். லக்ஷ்மி புருஷக்காரத்வே பரமரிஷிபிகி என்கிறது சாஸ்திரம். இதில் பக்தர்களுக்கும் எம்பெருமானுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறாள் தாயார். இந்த உபகாரத்தை தான் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருச்சானூரில் வீற்றிருந்து தன்னை வந்து வழிபடுகின்ற பக்தர்களுக்கும் செய்கிறாளாம். ஆகவேதான் எம்பெருமான் திருமலை யாத்திரைக்கு வருகின்ற பக்தர்களை முதலில் திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை தரிசித்துவிட்டு பின்பு திருமலை ஏறி என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு பரிபூரண பலன் கிட்டும் என்று திருவாய் மலர்ந்தருளினாராம். இது அந்த ஆதி தம்பதிகளுக்கிடையே பக்தர்களுக்கு திருவருள் புரிகின்ற விஷயத்தில் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை என்று கூட சொல்லலாம். பக்தர்களே, இந்த கலியுகத்திலோ பாப்பங்களுக்கு குறைவே இல்லை அல்லவா? நம்மிடம் இருப்பது என்ன? ஒரு மிகப்பெரிய பாப்ப மூட்டை. இந்த மூட்டையை சுமந்து கொண்டு மலையேறும் சிரமத்தை கூட பக்தர்களுக்கு வைக்காமல் முதலில் அடிவாரத்தில் சென்று திருச்சானூர் திவ்ய க்ஷேத்திரத்திற்கு சென்று ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தரிசித்து பிரார்த்தித்து கொண்டு அந்த பாப்ப மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு தாயாரின் திருவருள் பரிசுத்தமாகி போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் என்று ஸ்ரீ ஆண்டாள் பிராட்டி அருளியிருப்பது போல தூய்மையான மனதோடு திருமலையேறி திருவெங்கடத்து எம்பெருமானை சேவித்து வேண்டிய வரங்களை பெறுவது எளிதில் அல்லவா? இந்த உபகாரத்தை தான் தாயாரும் எம்பெருமானும் தனித்தனியே இருந்து கொண்டு
பரம வாத்சல்யத்துடன் பக்தர்களாகிய நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, எம்பெருமானின் இன்னொரு கட்டளை என்ன தெரியுமா? திருமலையில் தனக்கு நடைபெறுகின்ற பூஜைகளும் சரி, உற்சவாதிகளும் சரி, திருச்சானூரில் தனியாட்சி செய்யும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் பக்தி ஸ்ரத்தையுடன் வெகு விமர்சையாக நடைபெற செய்ய வேண்டும் என்பதே. அதன்படியேதான் திருமலையில் திருவெங்கடநாதனுக்கு வருடா வருடம் புரட்டாசி மாதத்தில் கோலாகலமாக நடைபெறும் பிரம்மோற்சவத்தை போன்றே கார்த்திகை மாதம் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு வருடாந்திர பிரம்மோற்சவம் ஆகம சாஸ்திரப்படி நடைபெறுகிறது. பக்தர்களே, அப்படி 9 நாட்களும் காலையும் இரவும் தாயார் விதவிதமான திரு அலங்காரங்களில் விதவிதமான வாகனங்களில் எழுந்தருளி திருச்சானூரின் மாட வீதிகளில் பவனி வந்து தன்னை தரிசித்து கூடியிருக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இதற்கு சிகரம் வைத்தாற்போல் அமைகிறது 9வது நாள் காலை பத்ம சரோவரத்தில் நடைபெறும் பஞ்சமி தீர்த்தம் என்றும் தீர்த்தவாரி. அனைத்து ஆலயங்களிலும் பிரம்மோற்சவத்தின் கடைசி நாளன்று தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம்தானே. இதில் இந்த திருச்சானூரில் மட்டும் அப்படி என்ன விசேஷம் என்றால், ஸ்ரீயை பிரிந்து பூலோகம் வந்து ஸ்ரீ ஹரியிடம் 12 ஆண்டு காலம் தவமிருந்து பெற்றாமரை மலர்களால் அர்ச்சித்தால் தாயார் மீண்டும் ஆவிர்பவிப்பாள் என்று சொல்ல, அதன்படியே எம்பெருமான் தவமிருக்க திருச்சானூரில் சூரியநாராயண் கோயிலுக்கு எதிர் திசையில் உள்ள பத்ம சரோவரத்தில் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமியில் உத்ராட திரு நட்சத்திரத்தில் பெற்றாமரை புஷ்பத்தின் மீது அவதாரமானவள் ஸ்ரீ அலர்மேல் மங்கை என்னும் ஸ்ரீ பத்மாவதி தாயார். அவள் ஆவிர்பவித்த சுப தினமே இந்த பஞ்சமி தீர்த்தம் நன்னாள். அப்படி தாயாரின் பிரம்மோற்சவத்தின் இறுதி நாளும் தாயாரின் திரு அவதார தினமும் ஒன்றாக அமைவது என்பது மிகவும் விசேஷம்தானே. ஆகவே இந்த பஞ்சமி தீர்த்தத்தன்று திருச்சானூருக்கு வந்து அன்று தாயாருக்கும் சக்கரத்தாழ்வார்க்கும் நடைபெறுகின்ற விசேஷ திருமஞ்சனத்தை தரிசித்து நீராடினால், புஷ்கரணியில் நீராடினால் தாம் செய்ய போகின்ற அத்தனை பாப்பங்களும் தாயாரின் திருவருளால் தொலைந்து போகும் என்கிற நம்பிக்கையோடு பாரத தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளமான இந்த பத்ம சரோவரத்தின் கரையில் கூடியிருக்கிறார். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்திர அந்த கார்த்திகை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே நாம் செவித்து கொண்டிருப்பது விஸ்வக்சேனனின் ஆராதனை மற்றும் அங்குரார்ப்பண கைங்கரியம். இதோ விஸ்வக்சேனர் ஒரு காலை மடித்துக்கொண்டு நமக்கெல்லாம் பவனி வர காத்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். அப்போது இறைவன் அவனை நோக்கி, முன்பு ஒரு திரேதா யுகத்தில் புலஸ்திய முனிவரின் மகனாகிய விசிறவச பெற்ற ராவணன் பிரம்மனை நோக்கி தவம் புரிந்து மானிடர் அல்லாதரால் தனக்கு மரணம் இல்லம் வரம் பெற்று அதனால் மிகவும் கர்வம் அடைந்து தேவர்கள், சந்திர சூரியர்கள், அஷ்டதிக் பாலகர்கள் ஆகியவர்களை எல்லாம் தோற்கடித்து எவ்வுலகத்திலும் தன்னை விட வலிமையில் சிறந்தவர்கள் இல்லை என்று எழுந்து இலங்கையில் இருந்து ஒரு புஷ்பக விமானத்தில் விரைந்து செல்லும் போது லக்ஷ்மி தேவியானவள் வேதவதி என்னும் பெயருடன் தோன்றி ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தாளாம். அவளுடைய அழகினை கண்ட ராவணன் அவள் மீது மையல் கொண்டு அழகில் மயங்கிய அவனை அணுகினானாம். அவன் மனக்கருத்தை அறிந்து அவள் கோபம் கொண்டு, அழகில் என்னை போன்றவளான பெண் ஒருத்தினாலே நீ உன் ஆவியை இழப்பாய் என்று சாபமிட்டு தானும் நெருப்பில் வீழ்ந்து தன்னுயிரை விட்டாளாம். அந்த சாபத்தை ஏற்ற ராவணன் இலங்கையை அடைந்தான். அப்போது அந்த வேதவதி இலங்கையில் உள்ள ஒரு பொய்கையில் தாமரை மலர் ஒன்றில் பெண் மகவாய் பிறந்தாள். இந்த அதிசயத்தை கண்ட அரக்கர்கள் அந்த செய்தியை ராவனுக்கு சொல்ல அவன் அங்கு சென்று நோக்கி, முன்பு வேதவதியால் தனக்கு நேர்ந்த சாபத்தை தவறின்றி எண்ணி அவளால் தனக்கு இறுதி வரும் என்று கருதி அந்த பெண் மகவை அந்த மலருடனேயே சேர்த்து ஒரு பெட்டியில் வைத்து மூடிவிட்டு கடலில் விடுமாறு செய்வித்தானாம். அந்த பெட்டியை வருணன் மிதிலைக்கு அருகில் கொண்டு வந்து சேர்த்தான். பிறகு ஒரு நாள் ஜனகன் அஸ்வமேத யாகம் ஒன்றை செய்வதற்காக அந்த இடத்தை அடைந்து பொன் கலப்பையினால் உழச் செய்யவும் மண்ணில் கிடந்த அந்த பெட்டி வெளிப்பட்டது. அந்த பெட்டியை ஜனகன் திறந்து பார்த்தபோது அழகெல்லாம் திரண்ட ஒரு குழந்தையை கண்டு
அதை எடுத்து சென்று தன் அரண்மனையிலேயே தன் மகளைப் போல வளர்த்து வந்தானாம். நான் ராம அவதாரம் செய்தபோது மிதிலைக்கு சென்று அவளை மணந்து தந்தையின் சொல்லால் தண்டகாரண்யத்தை அடைந்து உறைந்தபோது ராவணன் ஒளிந்து வந்து சீத்தையை எடுத்துச் சென்று சிறையில் இட்டான் அல்லவா என்றானாம். இதை சேவிப்போம். பத்மாவதியே பங்கஜ விழியே நித்தம் வருவாய் நிம்மதி தருவாய் தனங்கள் தருவாய் ஸ்ரீதனலக்ஷ்மி மனதினில் நிறைவாய் மங்களம் தருவாய் உன்னடி பணிந்தோ உயர்வினை தருவாய் உன்னடி காண்போ புகழை தருவாய் அலர்மேல் அமரும் அன்பை பொழியும் சிலை வடிவான க்ஷீரசாகரி எட்டு செல்வமும் என்றும் தருவாய் மட்டில்லாத பெருமை தருவாய் செல்வத்திருவே செங்கமலமே உள்ளம் நிறைவாய் உடனே வருவாய் வேதம் பாடும் வேண்டிய வந்தோ நாதம் போற்றும் நாராயணி நீ காலகாலமாய் கருணை செய்திடும் காலடி பணிந்தோ கண் திறந்தருள்வாய் செந்திரலுடனே சமுதிரம் பிறந்தாய் மந்திரத்தாயே வரமருள்வாயே கடல் பிறந்த பத்மினி உருவே கார்முகில் வண்ணனின் மார்பில் உறைவாய்
மரகத வடிவே மகாலட்சுமி வானின் மழையே ஸ்ரீலக்ஷ்மி வரமருத்தாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி தேவதேவியே ஸ்ரீலக்ஷ்மி தெய்வநாயகியே மகாலட்சுமி பூவில் வாழ்ந்திடும் ஸ்ரீலக்ஷ்மி புனித செல்வியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி திருவிளக்கிலே ஸ்ரீலக்ஷ்மி தேவதேவியே மகாலட்சுமி கருவாய் நிற்கும் ஸ்ரீலக்ஷ்மி கமலவள்ளியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி திருவிளக்கிலே ஸ்ரீலக்ஷ்மி திகழும் சுடரே மகாலட்சுமி கருவாய் நிற்கும் ஸ்ரீலக்ஷ்மி கமலவள்ளியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாமினி நீயே ஸ்ரீலக்ஷ்மி அறிவுடன் வருவாய் மகாலட்சுமி காமினி நீயே ஸ்ரீலக்ஷ்மி காத்தருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி அலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி அலர்மகள் நீயே மகாலட்சுமி கலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி கருணை வடிவே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி மலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி மலர்மகள் நீயே மகாலட்சுமி தலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி தானியலக்ஷ்மியே ஸ்ரீலக்ஷ்மி தருணலக்ஷ்மியே மகாலட்சுமி மான்யலக்ஷ்மியே ஸ்ரீலக்ஷ்மி வரமருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி வெற்றி அளிக்கும் ஸ்ரீலக்ஷ்மி விஜயலக்ஷ்மியே மகாலட்சுமி பரமநாயகியே ஸ்ரீலக்ஷ்மி வீரலக்ஷ்மியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி எங்கும் வாழும் ஸ்ரீலக்ஷ்மி எதிலும் விளங்கும் மகாலட்சுமி பொங்கும் மங்களம் ஸ்ரீலக்ஷ்மி தினமும் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி மகாலட்சுமியை நமோ நமஹ. பக்தர்களே, இதோ பத்மாவதி தாயாரினுடைய கார்த்திகை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இந்த மாலை வேளையிலே விஸ்வக்சேனனின் ஆராதனை அங்குரார்ப்பண கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். இதோ விஸ்வக்சேனர் ஒரு காலை மடித்துக்கொண்டு உலா வந்து அங்கே அனைத்தும் முறையாக உள்ளதா என்று கவனிப்பாராம். இதோ பாருங்கள், விஸ்வக்சேனர் சகல விதமான ஐஸ்வர்யங்களோடும் ஆயுதங்களோடும் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இந்த மகாவிஷ்ணு சேனை தலைவரான விஸ்வக்சேனரை படைத்தலைவர் எனப்படும். இவருக்கு முதலில் சேனை என பெயர். மரியாதை நிமித்தமாக சேனை முதலி என அழைக்கிறோம். பக்தர்களே, புடைசூழ வேத விற்பனர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் அங்கே அந்த வாகனத்தின் முன்பே வந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் அனைவரும் கூட அங்கே பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் பத்மாவதி தாயாரினுடைய
பிரம்மோற்சவத்தை, அதுவும் இந்த மாலை வேளையிலே விஸ்வக்சேனரினுடைய அந்த வழிபாட்டை சேவித்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட இரு கரம் கூப்பி சேவிப்போம். பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இந்த மாலை வேளையிலே அவனை கிளையோடு மடிவித்து விபீஷணனுக்கு முடிசூட்டி சீத்தை நெருப்பில் முழுக செய்த யாவரும் ஜானகியின் கற்பினை புகழ்ந்து கொண்டாட அவளுடன் அயோத்தியை அடைந்து முடிதரித்து ஆட்சி புரிந்து வந்த காலத்தில் வண்ணன் ஒருவன் இழிவாக கூறிய குற்றத்தினால் சீத்தையை லக்ஷ்மணனோடும் அனுப்ப அவன் அவளை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திலே விடுவித்தானாம். பிறகு ஒரு காலத்தில் அஸ்வமேத யாகம் செய்ய எண்ணிய நாள் பொன்னால் சீத்தையின் உருவத்தை செய்து அங்கே வைத்து யாகத்தை முடிக்கும் காலத்தில் வால்மீகி முனிவர் குழந்தைகளுடன் இருவருடன் சீதையை அழைத்து கொண்டு அங்கு வந்து என் முன்பு வெறுப்புற்ற வார்த்தைகளால் சமாதானம் சொல்லிவிட நான் சீத்தையை பார்த்து நெருப்பில் படிந்து வர சொல்ல அவள் அப்படியே செய்து வந்த மனு வருத்தத்தால் பூமிக்குள்ளே நுழைந்து சென்றாளாம் என்று பூர்வ வரலாற்றை சொல்லிவிட்டு இறைவன் வக்குல மாளிகையை நோக்கி 28வது கலியுகத்தில் பிரம்மன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் பிராட்டியை துதித்து இந்த நில உலகத்தில் அவதரிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள சீத்தை நாராயணபுரத்தில் பூமியில் தோன்றிய ஆகாய மன்னனின் வளர்ப்பு மகளாக பத்மினி என்ற பெயரில் வளர்ந்து வருகிறாள். அவள் ஒரு நாள் சோலையில் மலர்களை பறிப்பதற்காக தன் தோழியருடன் சென்றிருந்தாள். அப்போது நான் குதிரை மீதேறி அந்த வனத்தின் வழியாக கானகத்தில் வேட்டையாடுவதற்கு சென்றேன். அங்கு அவளை கண்டேன். அவள் அழகை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. ஆகையால் நீ சென்று அந்த பத்மினியை இங்கு அழைத்து வந்து சேர்ப்பித்தால் என் துயரம் நீங்கும் என்றாராம். அப்போது கண்ணனின் மனநிலையை அறிந்து கொண்ட வக்குல மாளிகை மனம் இறங்கி அந்த பெண்ணை நானே அழைத்து வருகிறேன், அவளுடைய ஊருக்கு செல்லும் வழியை எனக்கு சொல்வீராக என்றாளாம். கண்ணன் மகிழ்ந்து உன் எதிரிலே தோன்றும் இந்த நரசிங்க குகையை அடைந்து இந்த திருமலையிலிருந்து இறங்கி அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து ஸ்வர்ணமுக்கி நதிக்கரையிலுள்ள பிரம்ம முனிவர் வனத்தை அடைந்து அங்குள்ள தாமரை குளத்தில் நீராடி அங்கு தங்கியுள்ள சாயாசு சங்கர் என்ற பெரியாரை தரிசித்து அங்கிருந்து சுகமுனிவர் பூஜித்த ஸ்ரீ கிருஷ்ணனை பூஜித்து அந்த நதிக்கு அப்பால் உள்ள வனங்களை கடந்து அரணி என்ற வனத்தை அடைந்து அதற்கு அப்பால் ஆகாஷ ராஜனின் நகரத்தை அடைந்து அப்பெண்ணிடம் பேசி உறவு செய்து அழைத்து கொண்டு வருவாயாக என்றானாம். அதை கேட்ட வக்குல மாளிகை ஒரு குதிரை மீது ஏறி அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து ஸ்வர்ணமுக்கி நதியை கடந்து அரணி என்ற வனத்தை அடைந்தாளாம். பிறகு ஆகாய மன்னனின் நகரத்திற்கு செல்லும் வழியில் பத்மினியின் தோழியர்களைக் கண்டு அவர்களை யாரென்று கேட்க அவர்கள் நாங்கள்தான் ஆகாஷ அரசன் அரண்மனை தோழியர்கள். எங்கள் வேந்திரன் மகளான பத்மினியை ஒரு நாள் நாங்கள் அழைத்து கொண்டு பூஞ்சோலையில் மலர் கொய்து அவற்றை மாலையாக தொடுத்து சூடிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடி கொண்டிருந்த சமயத்தில் அந்த வனத்தில் மத யானை ஒன்று ஓடி வருவதைக் கண்டு நாங்கள் ஒரு மறைவிடத்தில் பதுங்கிக் கொண்டோம். அப்போது ஒரு வாலிபன் கொடி மன்மதர்கள் ஒரே உருவம் கொண்டார் போன்ற அழகுடன் ஒரு வெண் குதிரையின் மீது ஏறி அங்கு வந்தான். அவனை கண்டதும் அந்த மதையானை அவனை வணங்கி ஓடிவிட்டது. நாங்கள் பதுங்கி இருந்த இடத்தை விட்டு வெளியே வந்தபோது ஒரு ஆலமரத்தின் கீழே நின்று கொண்டிருந்த அழகிய வாலிபனை கண்டு பத்மினி உள்ளத்தில் வியப்பும் விருப்பமும் கொண்டாள். பிறகு அந்நம்பி மறைந்து போனான். அந்த நாளில் இருந்து அந்த அழகனையே தன் மனதில் நினைத்து கொண்டு அவள் நினைவாகவே இருக்கிறாள். அரசன் ஆகாஷராஜன் அவளுக்கு கிரக தோஷங்கள் இருக்கக்கூடுமோ என்று கருதி ஜோதிடத்துறையில் வல்லவர்களை அழைத்து தன் புதல்வியான கிரகச்சாரங்களை ஆராய்ந்திருக்கும்படி கட்டளையிட்டானாம். அவர்கள் அவளது ஜாதகத்தை ஆராய்ந்து அரசனை நோக்கி, அரசே, உன் மகளுக்கு நல்ல பலன்கள் கூடி வருகின்ற காலம் வந்துவிட்டது. குருவின் பார்வை பட்டுவிட்டதால் சுக்கிரன் உச்சமாக இருப்பதாலும்
அவள் ஒரு ஆண்மையாளனை கண்டு காதல் கொண்டிருக்கிறான் என்றாராம். அதை கேட்ட அந்த வேந்தன் அதற்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்க, அதற்கு அவர்கள் சொல்லுகிறார், இந்த நகரத்தின் பக்கத்திலுள்ள அகத்திய லிங்கத்துக்கு பக்தி விசுவாசத்துடன் திருமஞ்சனம் செய்வித்து வருவீர்களாக என்று சொன்னாராம். ஆகாஷராஜனும் கண்ணீர் மலரை அழைத்து பூஜைக்கு வேண்டியவைகளையெல்லாம் எடுத்து அர்ச்சரை கொண்டு குற்றமில்லாமல் திருமஞ்சனம் செய்வித்து வருவீர்களாக என்று கட்டளையிட்டானாம். பக்தர்களே, இதோ விஸ்வக்சேனர் மேல தாளங்களுடன் நமக்கெல்லாம் திருவீதி உலா வரும் காட்சியைத்தான் சேவித்து கொண்டுள்ளோம். இதோ சேவிப்போம் விஸ்வக்சேனருடைய திருவீதி உலாவை. அவ்வாறே நாங்கள் அகத்திய லிங்கத்திற்கு அபிஷேகம் அர்ச்சனையை செய்துவிட்டு வரும் வழியிலேயே நாங்கள் உன்னை கண்டோம். நீ யார்? இங்கு நீ எதற்காக வந்தாய் என்பதை சொல்லுக என்று கேட்டார்களாம். அப்போது வக்குல மாளிகை தன் குதிரையை விட்டு கீழே இறங்கி அவர்களை நோக்கி அன்புடன் பேச்சு வாங்கினானாம். உங்கள் தலைவியின் உள்ளத்தினை கவர்ந்த அந்த அழகிய வாலிபன் இருக்கும் திருமலையில்தான் நான் வாழ்கிறேன். அவனது கருத்தை நிறைவேற்றி வைக்கத்தான் இங்கு வந்திருக்கிறேன். ஆகாஷராஜன் வளர்க்கும் அந்த பெண்ணரசியை நான் பார்க்க வேண்டும் என்றாளாம். உடனே தோழியர்கள் அவனை அன்புடன் வரவேற்று அரசனின் மாளிகைக்கு அழைத்து சென்றார்களாம். அப்போது பூமிதேவி ஒரு குரத்தியின் வடிவம் கொண்டு திரிகால பலன்களையும் சொல்லுவதில் வல்லமை மிக்கவள் என்று சொல்லிக்கொண்டு வருவதைக் கண்டு அந்த தோழிமார்கள் அவளை அழைத்து முரத்திலே முக்கால் நாழி முத்துக்களை கொட்டி பலன் சொல்லும்படி கேட்க, அவளும் நீங்கள் ஒரு மங்கையை பற்றி கேட்கிறீர்கள், நான் அந்த பெண்ணின் நிலைமையை சொல்லுகிறேன். அவர் ஒரு அழகிய வாலிபனை கண்டதும் முதல் அவன் மீது காதல் கொண்டு உடல் மெலிவடைந்து அவள் நினைவாகவே இருக்கிறான். அவன் யாரென்றால் என்னால் அதையும் சொல்ல முடியும். நான் சொல்லும் சொற்களையெல்லாம் கடந்த அவன் உலகங்களுக்கு எல்லாம் நாயகன், பரமபதன், லக்ஷ்மி காந்தன், திருமலை இறைவன், அரசிலங்குமரன். உருக்கொண்ட மலம் வண்ணம் அடைந்து உங்கள் அரசிலங்குமரியை கண்டு காதல் கொண்டு ஒரு மங்கையை தூதாக அனுப்பி இருக்கிறான். அந்த தூது சொல்ல வந்த மங்கையையும் இப்போது உங்களுடனே இருக்கிறாள் அல்லவா? அவ்விறைவனை உங்கள் நங்கை மறு விருப்பம் ஆனந்தம் கொண்டு விளங்குவாள் என்று முகம் மலர்ச்சியுடன் சொல்லிவிட்டு தன் பிள்ளையின் தலைக்கு எண்ணெயும் பழந்துணியும் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அவள் சென்றாளாம். பிறகு இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தோழியர்கள் அரசியிடம் சொல்ல, அரசியும் தன் புதல்வியை தன் அருகில் அழைத்து வைத்துக்கொண்டு அவளுடைய மன விருப்பத்தை கேட்க, அவளும் நான் மலர் கொய்ய சென்ற மலர்வனத்தில் ஒரு ஆண்தகையை கண்டேன். அன்று முதல் அவன் நெஞ்சில் நிலாவுகிறேன் என்றாளாம். இந்த செய்தியை தோழியர்கள் கூற கேட்ட வக்குல மாளிகை தான் வந்த காரியம் பலித்தது என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்து என்று வராகமூர்த்தி பூமி தேவிக்கு கூறியதாக சுத்தமுனிவர் சௌனகாதி முனிவர்களுக்கு கூறுகிறார். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த பத்மாவதி தாயாரினுடைய கார்த்திகை வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ மாலை வேளையிலே அங்குரார்ப்பணம் மற்றும் விஸ்வக்சேனரின் அந்த ஆராதனையை தான் செவித்து கொண்டுள்ளோம். இதோ அர்ச்சகர் சுவாமிகள் மற்றும் அனைத்து பக்தர்களும் கூட அந்த வாகனம் முன்பே வந்து கொண்டு பகவானுடைய அருளை பெற்று கொண்டுள்ளார்கள். இதோ விஸ்வக்சேனர் ஒரு காலை மடித்து கொண்டு திருவீதி உலா வரும் காட்சியை சேவிப்போம். எந்த ஒரு கைங்கரியத்தையும் செய்வதற்கு முன்னால் முதலில் நாம் இதோ விஸ்வக்சேனரினுடைய ஆராதனையை செய்த பின்பே அனைத்து கைங்கரியும் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி இதோ முதலில் விஸ்வக்சேனருடைய ஆராதனை, பின்பு அடுத்தடுத்த கைங்கரியத்தை இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக சேவிக்க உள்ளோம். பத்மாவதியே श्रीलक्ष्मी பங்கஜ விழியே महालक्ष्मी நித்தம் வருவாய் श्रीलक्ष्मी நிம்மதி தருவாய் महालक्ष्मी श्रीलक्ष्मी जय सुभलक्ष्मी सेल्वम तरुवाय महालक्ष्मी श्रीलक्ष्मी जय सुभलक्ष्मी सेल्वम तरुवाय महालक्ष्मी தனங்கள் தருவாய் श्रीलक्ष्मी ஸ்ரீதனலக்ஷ்மி महालक्ष्मी
மனதினில் நிறைவாய் ஸ்ரீலக்ஷ்மி மங்களம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி உன்னடி பணிந்தோ ஸ்ரீலக்ஷ்மி உயர்வினை தருவாய் மகாலட்சுமி உன்னடி காண்போ ஸ்ரீலக்ஷ்மி புகழை தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி அலர்மேல் அமரும் ஸ்ரீலக்ஷ்மி அன்பை பொழியும் மகாலட்சுமி சிலை வடிவான ஸ்ரீலக்ஷ்மி க்ஷீரசாகரி மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி எட்டு செல்வமும் ஸ்ரீலக்ஷ்மி என்றும் தருவாய் மகாலட்சுமி மட்டில்லாத ஸ்ரீலக்ஷ்மி பெருமை தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி செல்வத்திருவே ஸ்ரீலக்ஷ்மி செங்கமலமே மகாலட்சுமி உள்ளம் நிறைவாய் ஸ்ரீலக்ஷ்மி உடனே வருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி வேதம் பாடும் ஸ்ரீலக்ஷ்மி வேண்டிய வந்தோம் மகாலட்சுமி நாதம் போற்றும் ஸ்ரீலக்ஷ்மி நாராயணி நீ மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி காலகாலமாய் ஸ்ரீலக்ஷ்மி கருணை செய்திடும் மகாலட்சுமி காலடி பணிந்தோம் ஸ்ரீலக்ஷ்மி கண் திறந்தருள்வாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாக்யலட்சுமியே ஸ்ரீலக்ஷ்மி பாவம் தீர்ப்பாய் மகாலட்சுமி சீக்கிரம் வருவாய் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீரஞ்சனியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி செந்திரலுடனே ஸ்ரீலக்ஷ்மி சமுதிரம் பிறந்தாய் மகாலட்சுமி மந்திரத்தாயே ஸ்ரீலக்ஷ்மி வரம் அருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பார்க்கடல் பிறந்த ஸ்ரீலக்ஷ்மி பத்மினி உருவே மகாலட்சுமி கார்முகில் வண்ணனின் ஸ்ரீலக்ஷ்மி மார்பில் உறைவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி மானின் ஒளியே ஸ்ரீலக்ஷ்மி மரகத வடிவே மகாலட்சுமி வானின் மழையே ஸ்ரீலக்ஷ்மி வரமருத்தாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி தேவதேவியே ஸ்ரீலக்ஷ்மி தெய்வநாயகியே மகாலட்சுமி பூவில் வாழ்ந்திடும் ஸ்ரீலக்ஷ்மி புனித செல்வியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி
தேவதேவியே மகாலட்சுமி கருவாய் நிற்கும் ஸ்ரீலக்ஷ்மி கமலவள்ளியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி திருவிளக்கிலே ஸ்ரீலக்ஷ்மி திகழும் சுடரே மகாலட்சுமி கருவாய் நிற்கும் ஸ்ரீலக்ஷ்மி கமலவள்ளியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாமினி நீயே ஸ்ரீலக்ஷ்மி அறிவுடன் வருவாய் மகாலட்சுமி காமினி நீயே वासुदेवस्य श्रियपदे पुरुषोत्तमस्य अगणितानेक कल्याण गुणगणैकदानस्य अपार कारुण्य सौशील्य सौहार्द सौंदर्य वात्सल्य ऐश्वर्य महोदये जगद्रक्षणार्थम अवतीर्णस्य श्री अलर्मेल मंगा नायिका समेत श्रीनिवास स्वामिनः प्रीत्यर्थम श्री श्रीनिवासस्य दिव्यमहिष्याः जगत्कारणभूतायाः नित्यानवायिन्याः श्री पद्मावती नायिक्याः प्रीत्यर्थम श्री पांचरात्र भगवशास्त्रोक्त प्रकारेण नवदिन संकल्पित ब्रह्मोत्सवांगे पूर्व दिवसे अंकुरारोपणार्थं मुस्संग्रहण कर्म करिष्ये इति संकल्प्य मेधिनी मूर्तवक्त्रान्तं नीचान्यां न्यस्तमौलिकां नैऋत्ये निस्तचरणां नवतालेन संयुतां माध्याह्ने प्राक्शिरो भूता सायाम्ने प्रत्यक्षिरः अर्धरात्रौ तु वारुण्यां वृषः प्रत्यक्षोज्ज्वलाम् इति मेदिनी मूर्तिं ध्यात्वा परिस्तीर्या
अस्याः देवदेव्याः भगवत्याः श्रीपद्मावतीनायिक्याः प्रीत्यर्थं नवसङ्कल्पितब्रह्मोत्सवे अमृत्सङ्ग्रहणार्थं स नारायणसन्निधानार्थे विनियोगः उद्धृत्या भूमिं पातालहस्ताभ्यां परिगुह्यताम् आलिङ्गमानवपुषः मूर्तिं जगत्त्रयाच्युतं रत्नवैडूर्यमुक्तादिभूषणैः उपशोभितं जक्तिग्भिरक्षरयोभिश्च दीयमानैश्च किन्नरैः तत्त्वं एवं ध्यात्वा महात्मानं जितेन्द्रियः अनुनित्यम् ॐ भं भूवराहाय नमः आगच्छ మేళం శృण्वन्ति श्रोणामृतस्य गोपाम् पुण्यावस्या उपसृणो विवाचम् महीम् देवीम् विष्णुपत्नीमयोर्या प्रतीतिमेनागम् हविषा यजामः त्रेधा विष्णुरगाय विचक्रमे महीम् दिवम् पृथिवीमन्तरिक्षम् तच्छ्रोणैति श्रवयिच्छमाना पुण्यग्श्लोकम् यजमानाय गृह्णवति शृणाहि घृतवती सवितराधिपत्यैर्पयस्वधीरन्तिराशानोऽस्तु ध्रुवादिशाम् विष्णुपत्यघोरास्येषा नादासोऽयमनोता बृहस्पतिर्माधविश्वादवायुः सन्तु वानावाताभिनो गृह्णन्तु विष्टम्भो दिवो धरुणपृथिव्यास्येषा जगतो विष्णुपत्नी विष्णुपत्नी च विद्महे श्रीभूसख्यै च धीमहि तन्नो नीला प्रचोदयात् भूवराहाय विद्महे यज्ञदेहाय धीमहि तन्नो क्रोडः प्रचोदयात् मुत्सङ्ग्रहणार्थम् आवाहित भूवराहाभ्यः कंकणधारणमहोत्सवं करिष्ये ॐ विश्वेत्ताते समते सुप्रवाच्याय जगर्धभगवतीन्द्रसंवदे पारावतय्यद्गुरुसंहृतं वश्वपावृण सरभाय ऋषिबन्धवे बृहत्सामक्षत्रवृद्धवृष्टियन्त्रिष्टभोजस्वितमुग्रवीरम् इन्द्रस्तोमेन पञ्चदशेन मध्यमिदं वादेन रक्षाबन्धनमुहूर्तशुभमुहूर्तो अस्तु सुप्रतिष्ठितमस्तु प्रचरन्ति दिवानक्तं बलिमिच्छन्तो विदुदस्य प्रेष्याः तेभ्यो बलिं पुष्टिकामो हरामि मयि पुष्टिं पुष्टिपतिर्दधातु स्वाहा
क्रोड प्रचोदयात् धनुर्धरायै विद्महे सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात् शतांगुरा सर्वगुं हरतु मे पापं दूर्वादुस्वप्ननाशनी काण्डात् काण्डात् प्रोहन्ति परुषः परुषः परि एवानो दूर्वे व्रतनु सहस्रेण शतेन च या शतेन प्रतनोषि सहस्रेण विरोहसि तस्यास्ते देवी विष्णके विधेम हविषा वयम् अश्वक्रान्ते रथक्रान्ते विष्णुक्रान्ते वसुन्धरा शिरसाधारयिष्यामि रक्षस्वमां पदे पदे भूमिर्धेनुर्धरणी लोकधारिणी उदृता शिवराहेन कृष्णेन शतबाहुना मृत्तिके हन मे पापं यन्मया दुष्कृतं कृतं मृत्तिके ब्रह्मदत्तासि काश्यपेनाभिमन्त्रिता मृत्तिके देहि मे दृष्टिं त्वयि सर्वं मृत्तिके प्रतिष्ठिते सर्वं तन्मे निर्नतमृत्यते मावोरिषत्खनिता यस्मै चाहङ्कामि वः दिवच्च दुष्पदस्माकगुं सर्वमस्त्वनातुरं यज्ञार्हाय देहाय महावराहाय पुराणपुरुषाय प्रजापतये नमः ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् कृत्सङ्ग्रहण मुहूर्त शुभ मुहूर्तो अस्तु மகாலட்சுமியை நமோ நமஹ. பக்தர்களே, இதோ பத்மாவதி தாயாரினுடைய கார்த்திகை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இந்த மாலை வேளையிலே நாம் சேவித்துக் கொண்டிருப்பது அங்குரார்ப்பண கைங்கரியம். இதோ இப்போது இந்த உற்சவத்திலே மிருட் சங்கிரகம் என்கிற ஒரு நிகழ்ச்சி. பூமி பிராட்டியாரை பிரார்த்தனை செய்து பூமி பிராட்டியோட பிரதிமையை மண்ணில் செய்து உள்ளார்கள். அந்த பூமி பிராட்டிக்கு உபச்சாரம் செய்யப்பட்டது. அந்த பூமி பிராட்டியினுடைய பிரார்த்தனை முன்னிட்டு கொண்டு இந்த மண்ணை சேகரித்து கொண்டு தாயாருடைய சன்னதிக்கு அர்ச்சக்கர் சுவாமி இப்பொழுது எழுந்தருளுவார். இங்கு பூசூக்தம் என்று சொல்லக்கூடிய பூசூக்தத்தையும் அனுசந்தானத்தையும் பண்ணி இந்த பூமி பிராட்டியினுடைய ஸ்தோத்திரத்தை பண்ணி வழிபட்டு கொண்டு பூமி பிராட்டியால் அனுகிரகத்தை முதலில் பெற்றுக்கொள்வார்களாம். அதற்காகத்தான் மிருட் சங்கிரகணம் என்ற நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டுள்ளது. ஒவ்வொரு நல்ல காரியத்திலையும் பெருமாளுடைய உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள், பவித்ரோற்சவம், இப்படி ஒவ்வொரு உற்சவங்களையும் மிருட் சங்கிரகணம் அங்குரார்ப்பணம் என்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. மிருத்தை கொண்டு வந்து பூஜை பண்ணணும். அதாவது நாம் திருமணத்தில் பாலிகைகளை கொண்டு செய்து தேவர்களை வழிபடுவது வழக்கமல்லவா? அந்த மங்களகரமான உற்சவத்தை தான் இதோ தாயாருக்கும் பெருமாளுக்கும் நடத்தி கொண்டு உள்ளார்கள். பக்தர்களே, அந்த அற்புதமான மங்களகரமான கைங்கரியத்தை சேவிப்போம். மத்தியே சதுர்முகம் விந்தியாத் பூர்வே வஜிரணமேவச்ச தக்ஷணே ச யமம் விந்தியாத் பশ্চিமே வருணம் ததா உத்தரே சக்ஷிணம் விந்தியாத் பாலிகா ஸ்தாபனம் கிரமாத். அதாவது மத்தியத்தில் இருக்கும் பாலிகையில் பிரம்மனை ஆவாகனம் செய்கிறோம். கிழக்கு நோக்கி இருக்கும் பாலிகையில் இந்திரனை ஆவாகனம் செய்கிறோம். தெற்கில் நோக்கி இருக்கும் பாலிகையில் யமதர்மராஜனை ஆவாகனம் செய்கிறோம். மேற்கு நோக்கி இருக்கும் பாலிகையில் வருண தேவத்தையை ஆவாகனம் செய்கிறோம். வடக்கு நோக்கி இருக்கும் பாலிகையில்
சந்திரனை ஆவாகனம் செய்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் அங்குரார்ப்பணமில் பிரம்மாதி பஞ்ச தேவதைகளின் வர்ணனையே சொல்லப்பட்டது. பக்தர்களே, இதோ 4 மாட வீதிகளிலே விஸ்வக்சேனர் ஒரு காலை மடித்துக்கொண்டு நமக்கெல்லாம் இதோ வருகிறேன் என்று சொல்லியபடி அமர்ந்து கொண்டு காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் பத்மாவதி தாயாரினுடைய கார்த்திகை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது அங்குரார்ப்பண கைங்கரியம். இதோ அந்த ராஜகோபுரம் முழுவதும் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இந்தோ அந்த தாயாருக்கு சேவையாக வாகனம் முன்பு கஜ மற்றும் கரகாட்டம், பரதநாட்டியம் போன்ற கைங்கரியங்களை கலைஞர்கள் செய்து கொண்டுள்ளார்கள். பக்தர்களே, நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே மகாலட்சுமியை நமோ நமஹ, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி கோவிந்தா கோவிந்தா என்று 2 கரம் கூப்பி பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்த பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே சேவிப்போம் அங்குரார்ப்பண கைங்கரியம் மற்றும் விஸ்வக்சேனனின் ஆராதனை. சுதமுனிவர் மேலும் தொடங்கினாராம். தரணியாகிய அரசி தன் அருகே இருந்த மங்கையர்களை தம்முடன் வந்த நங்கையின் வரவினைப்பை பற்றி கேட்க, அவர்கள் தாங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து திரும்பும்போது இடையே ஒரு மங்கையை சந்தித்தோம். உங்களோடு சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்கு என்று வந்துள்ள அந்த அம்மையை விசாரித்தால் எல்லா விவரங்களையும் அறிவிப்பாள் என்றாராம். தரணியும் அவ்வாறே வகுல மாளிகையை வரவழைத்து விசாரிக்க, அவள் அரசியே, என் பெயர்தான் வகுல மாளிகை. திருவெங்கடத்து இறைவன், அழகு வாய்ந்த அரசிலங்குமரன் வடிவம் கொண்டு கானகத்தில் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடுவதற்காக வெள்ளை குதிரை மீது ஏறி வந்தபோது பல ஆறுகளை கடந்து ஒரு மலர் வண்ணத்தை அடைய அந்த வனத்தில் வனப்புமிக்க நினது செல்வ திருமகளை கண்டு பெரிதும் மகிழ்கினாராம். பிறகு திருமலையை கண்டு பெரிதும் அடைந்து என்னை அமைந்து உமது அரசன்பால் சென்று உமது மகளை திருமணம் பேசி முடிவு செய்து வரும்படி என்னை பணித்தபடியால் நான் இங்கு வந்தேன். ஆகையால் நீங்கள் உங்கள் அரசியிடம் சென்று என் வரவை தெரிவித்து உங்கள் கருத்தை கூறுக என்று சொன்னாராம். அவ்வாறே தரணி அரசியும் வக்குல மாளிகை வந்துள்ள செய்தியை ஆகாஷராஜனுக்கு அறிவிக்க, அவன் தனது அமைச்சர்களை அழைத்து தன் புதல்வியான பத்மினியையும் தன் அருகில் அமர்த்தி கொண்டு வக்குல மாளிகை வரவழைத்து அவள் வந்த செய்திகளையும் தெரிந்து கொண்டு வேத வித்கர்களான புரோகிதர்களை நோக்கி, என் மகள் பத்மாவதியின் திருமணத்திற்கு நல்லதொரு நாளையும் முகூர்த்தையும் ஆராய்ந்து சொல்லுங்கள் என்றாராம். அதற்கு உடனே அந்த புரோகிதர் தேவ குருவாகிய ப்ரஹஸ்பதியை அழைத்து இருவரும் சேர்ந்து பத்மாவதியின் திருநட்சத்திரமாகிய மிருகஷீரக்ஷத்துக்கும் திருமாலின் திருநட்சத்திரமான திருவோணத்துக்கும் மிக நெருங்கிய இனிய பொருத்தம் ஒன்று சொல்லி வைகாசி மாதத்தில் உத்திர பங்குனி நட்சத்திரத்தில் திருமணம் செய்விப்பது நல்லது என்றாராம். பிறகு அரசன் மகிழ்ந்து தேவகுருவை மரியாதையுடன் வணங்கி அனுப்பிவிட்டு வக்குல மாளிகையை நோக்கி, அம்மா, நீ வந்த காரியம் முடிந்தது. நீ சேஷாச்சலம் சென்று திருமணத்துக்கு உரிய பொருட்களை கொண்டு வருமாறு ஸ்ரீனிவாசனுக்கு அறிவிப்பாயாக என்றாளாம். அவள் சென்றதும் அரசன் சுகபிரம்ம ரிஷியை நோக்கி சேஷாத்ரி ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு திருமண ஓலை எழுதி அனுப்பிப்படி கூறினாராம். சுக முனிவர் மன ஓலையை பின்வருமாறு கூறுகிறார். ஸ்ரீ வெங்கடாச்சல வாசியான ஸ்ரீனிவாசனுக்கு ஆகாஷராஜன் செய்யும் ஆசீர்வாதங்கள். உங்கள் பந்து மித்திரர்களுடைய க்ஷேமங்களை கோரி எழுதுவது. உங்களுடைய அனுகிரகத்தால் க்ஷேமமாக இருக்கிறோம். உம்முடைய சுகம் க்ஷேமங்களை எழுத கோருகிறோம். இந்த சுப செய்தி சைத்திர சுத்த திரையோதசி தினத்தன்று எழுதியது. என் புத்திரி பத்மாவதியை உமக்கு கொடுத்து கன்னியாதானம் செய்ய வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். இதற்கு நீர் சம்மதித்து வைகாசி மாதம் சுக்லபக்ஷ தசமி சுபதினத்தில் இந்த சுப செய்தியை பெற்று சுகமுனிவர் சொற்படி செய்ய வேண்டுகிறோம். இப்படிக்கு ஆகாஷராஜன் இவ்வாறு ஓலை எழுதி சுகமுனிவரிடம் கொடுத்து சிறிது தூரம் அவருடன் சென்று ஸ்ரீனிவாசனை எப்படியாகிலும் ஒப்புக்கொள்ள செய்து இந்த காரியத்தை நிறைவேற்ற செய்வது
உங்களை சேர்ந்தது என்று சொல்லி சுகமுனிவரை சேஷாச்சலத்துக்கு அனுப்பி வைத்தான். பிறகு ஆகாஷராஜன் தன் புதல்வனை நோக்கி பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் திருமணம் என்ற நற்செய்தியை இந்திரன் முதலிய தேவர்களுக்கு தெரிவித்து விட்டு வா என்று அனுப்பினானாம். இந்திரனுடன் ஸ்ரீனிவாசனின் திருமண செய்தி கிடைத்ததும் அவன் விஸ்வகர்மாவை நோக்கி நாராயணபுரத்தை மிகவும் சிறப்பாக அலங்காரம் செய்யும்படி கட்டளையிட்டானாம். அவன் பொன்னாலும் மணிகளாலும் மண்டபம், மணப்பந்தல், மேடை முதலியவற்றை அமைத்து முத்து பொன்னாடைகளை பொதிந்து திருமண மாளிகைகளை எல்லாம் புதுப்பித்து கொடிகளை வரிசையாக அலங்கரித்து தெருக்களில் நீர் தெளிப்பது நவமணிகளால் கோலங்களிடச் செய்து கம்பங்கள் தோறும் கனிகளை நிறைந்து மலர் மாலைகளையும் தோரணங்களையும் தொங்கவிட்டு கரும்பு, கழுகு, வாழை முதலியவற்றை நாட்டி திண்ணங்கள் தோறும் நிறைக்குடங்கள் அமைந்து தேவரும் மனிதர்களும் அதிசயமாக கருதும்படி நகரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் நன்றாக அழகாக அலங்கரித்தாராம். இந்திரன் வெள்ளை யானை மீது ஏறி வந்து அரம்பையர்கள் சூழ அந்த அலங்கார நகரை கண்டு அந்த நகரம் முழுவதுமே கர்ப்ப மலர்களை பெய்த்தானாம். குபேரன் தனது தானியங்களை குவியல் குவியலாக நிரப்பினான். வருணன் நவமணி குவியல்களை மணமக்கள் தோறும் நிரப்பினான். யமன் எவருக்கும் நோய் அணுகாமல் செய்தான். நிருத்தி, ஈசானன், வாயு, அக்னி முதலியவர்கள் தத்தமக்கு உரியவற்றை கொண்டு வந்து சேர்த்தார்களாம். இவ்வாறு நகரம் மிகவும் அழகாக அலங்கரிக்க பெற்றும் காட்சியளித்தது. வக்குல மாளிகையும் சுகபிரம்ம திருவெங்கடத்தை அடைந்தார்கள். சுகபிரம்மனிஷி ஸ்ரீனிவாசனிடத்தில் ஆகாஷராஜனின் திருமண ஓலையை கொடுத்தாராம். மன ஓலையை பார்த்து மகிழ்ந்த ஸ்ரீனிவாசன் அவரை தனது ஸ்ரீவாட்சத்துக்கு அனுப்பி வைத்து வக்குல மாளிகையை நோக்கி, நீ போன காரியம் என்னவாயிற்று என்று கேட்டாராம். குமாரா, அதிக பிரயாசையுடன் நான் போன காரியம் பலித்தது என்று அவள் சொன்னாலாம். அப்படிப்பட்ட அந்த பத்மாவதி தாயாரினுடைய அந்த கார்த்திகை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது அங்குரார்ப்பணம் மற்றும் விஸ்வக்சேனனின் ஆராதனை. பக்தர்களே, இதோ இப்பொழுது விஸ்வக்சேனர் ஒரு காலை மடித்துக்கொண்டு நமக்கெல்லாம் 4 மாட வீதிகளிலே காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ சேவிப்போம் விஸ்வக்சேனரை. ஸ்ரீனிவாசன் ஆகாஷராஜனுடைய நகரத்தில் இருந்து புறப்பட்டு தானியங்கள், நெய், எண்ணெய், சர்க்கரை, வெல்லம், புளி, பரிமள திரவியங்கள் முதலியவைகளை தாதிமார்கள் எடுத்துக்கொண்டு பின் தொடர்ந்தாராம். அப்போது ஸ்ரீனிவாசன் பிரம்மனை நோக்கி, விவாக தீட்சை தீரும் வரையில் பர்வதாரோகணம் செய்யக்கூடாது என்றும் 6 மாதங்கள் வரை அகஸ்தியர் ஆசிரமத்தில் இருப்பதாக சொல்லி அகஸ்தியர் ஆசிரமத்தை அடைந்த தேவர்களுக்கு வஸ்திர ஆபரணங்களை அளித்து அவரவர் இருப்பிடத்திற்கு அனுப்பி வைத்தாராம். அப்போது ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மி தேவியை பார்த்து, உனக்கு கொடுத்த வரத்தினால் எனக்கு ஒரு நன்மை உண்டாயிற்று. சில காலம் பத்மாவதியுடன் சுக துக்கங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லிய ஸ்ரீனிவாசனை பார்த்து லக்ஷ்மி தேவி, இந்த பத்மாவதி எனக்காக ராவணனிடம் அநேக கஷ்டங்களை தனது முன்னிய பிறவியில் அனுபவித்தாள் அல்லவா? எனக்காக நீங்கள் அவளை விவாகம் செய்து கொண்டு என் கோரிக்கையை நிறைவேற்றியதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றாராம். वेङ्कटपतेर्विष्णो परां प्रेयसी तद्वक्षस्थलनित्यवासरसिकां तत्क्षान्तिसंवर्धिनी पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवती वन्दे जगन्
பத்மாவத்யை நமோ நமः. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கசக்கரகதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்திர கார்த்திகை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே விஸ்வக்சேனனின் வழிபாடு மற்றும் அங்குரார்ப்பண கைங்கரியத்தை செவித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ விஸ்வக்சேனனுடைய திருவீதி உலாவை சேவிப்போம் இரு கரம் கூப்பி. ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் அகஸ்தியரது ஆசிரமத்தில் சுகமாக காலம் கழித்து வந்தார்கள். இப்படி இருக்க நாராயணபுரத்திலிருந்து சேவகன் ஒருவன் அகஸ்தியர் ஆசிரமத்திற்கு வந்து ஸ்ரீனிவாசனை நமஸ்கரித்து, உம்முடைய மாமனாரான ஆகாஷராஜன் மரணவஸ்தையில் இருக்கிறான் என்றாராம். ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதியை அழைத்து கொண்டு நாராயணபுரம் சென்று ஆகாஷராஜனுடன் பேசத் தொடங்கினார். ராஜன் தன் சரீரத்தின் மீது உணர்ச்சியிட்டிருப்பதைக் கண்டு அனைவரும் துக்கித்தனர். ஆகாஷராஜன் கண்களை திறந்து ஸ்ரீனிவாசனை பார்த்து, என் மகனும் எனது சகோதரனும் உமக்கு மித்திரர்கள், அவர்களை காப்பாற்றுவது உமது கடமை என்று சொல்லி அவர்களை ஸ்ரீனிவாச பெருமானிடம் ஒப்படைத்து தன் மனைவிக்கு உடன்கட்டை ஏற அனுமதி கொடுத்து மரணமடைந்தான். பிறகு ராணி தேவி புருஷனுடன் உடன்கட்டை ஏற ஸ்வர்கலோகத்தில் இருந்த புஷ்பக விமானம் வர அவர்கள் அந்த விமானத்தில் ஏற்றி ஸ்வர்கலோகம் போய் சேர்ந்தார்களாம். அவர்களுக்குரிய உத்திர கிரியைகளை விதிப்படி நடத்தினர். ஆகாஷராஜன் இறந்த பிறகு அவனுடைய தம்பியான தொண்டைமான் பரிபாலிக்க வேண்டுமா அல்லது அரசனுடைய மகனான வசுதானன் பரிபாலிப்பதா என்று தொண்டைமான் இருவருக்குள் கலகம் ஏற்பட்டு கடைசியில் யுத்தம் செய்ய ஆயுதமாய் ஸ்ரீனிவாசனும் இருவரும் சென்று தமக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார்களாம். ஸ்ரீனிவாசன் ஒன்று சொல்ல தோன்றாதவராய் தொண்டைமானுக்கு தனது சங்கு சக்கரங்களை சகாயமாக கொடுத்து வசுதானனுக்கு தான் மட்டுமே உதவி செய்வதாக கூறினாராம். அவர்கள் இருவரும் யுத்தம் செய்த போது தொண்டைமான் விட அஸ்திரத்தினால் ஸ்ரீனிவாசன் பூமியில் மேல் விழுந்து மூர்ச்சை அடைந்தார். இந்த விஷயம் தெரிந்த பத்மாவதி அகஸ்தியரை அழைத்து கொண்டு போர்க்களத்தில் மூர்ச்சி அடைந்திருந்த ஸ்ரீனிவாசனை பார்த்து துக்கித்தாள். ஸ்ரீனிவாசன் மூச்சை தெளிந்து எழுந்து பத்மாவதியை பார்த்து, ஸ்திரீகள் யுத்த களத்துக்கு வரக்கூடாது, நீ யுத்த களத்துக்கு என்னை பார்க்க வந்தது தகாது என்று கோபித்தாராம். இதற்குள் அகஸ்தியர் ஸ்ரீனிவாசனை பார்த்து, உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, தொண்டைமானையும் வசுதானனையும் சமாதானம் செய்ய நிச்சயித்து நான் தான் பத்மாவதியை இங்கு வரவழைத்தேன். சமாதானம் செய்விப்பது நம்முடைய கடமையல்லவா? அவர்கள் இருவரையும் அழைப்பித்து அவர்களுடைய எண்ணத்தை அறிய பத்மாவதி இவ்விடம் வந்திருக்கிறாள் என்றாராம். அதை கேட்ட ஸ்ரீனிவாசன் தொண்டைமானையும் வசுதானனையும் அழைத்து அவர்களுடைய கருத்தை கேட்க அவர்கள் ஸ்ரீனிவாசனை பார்த்து, நாங்கள் இருவரும் உங்கள் இஷ்டப்படியே நடப்போம், எங்கள் கருத்தை நாங்கள் தெரிவிப்பது அச்சமில்லை. ஆகாஷராஜன் இறந்த பிறகு எங்களுக்கு நீங்கள்தான் தந்தையை போன்றவர்கள், உங்கள் இஷ்டப்படியே நாங்கள் நடக்க சித்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி இருவரும் வணங்கி நின்றார்களாம். அப்போது ஸ்ரீனிவாசன் அவர்களை ஆலிங்கனம் செய்து கொண்டு, ஆகாஷராஜனுக்குரிய அத்தனையும் நீங்கள் இருவரும் சம்மாக அனுபவிப்பது தர்மம் என்று சொல்ல அவர்கள் அதற்கும் சம்மதித்தாராம். ஸ்ரீனிவாசன் இஷ்டப்படி தொண்டைமானுக்கு தொண்டை ராஜ்யத்தையும் வசுதானனுக்கு சோழ ராஜ்யத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அகஸ்தியர் ஆசிரமம் போய் சேர்ந்தாராம். தொண்டைமான் சக்கரவர்த்தி திருவங்கடத்தை அடைந்து இறைவனை பணிந்து வரும் நாளில் ஒரு சமயம் சுகபிரம்ம முனிவரை கண்டு பத்ம தீர்த்தத்தின் சிறப்பை அருள வேண்டும் என்று கேட்க அவர் பின்வருமாறு கோருகிறார். முன்பு இந்த தீர்த்தத்தில் பொன்மயமான தாமரை மலரில் ஒன்றில் லக்ஷ்மி தேவி தோன்றினாள். அப்போது தேவேந்திரன் லக்ஷ்மியை நோக்கி, பார்க்கடலில் தோன்றிய தேவியே, உலகனை ஈன்று ரட்சிக்கும் மகாலட்சுமி தேவியே, அமுதத்தின் சாரமே, வில்வவனத்தில் உறையும் அம்மையே, சேதனர் செய்யும் தவத்துக்கு ஏற்றபடி பிரம்மன் சிவன் சந்திரன் சூரியன் என்று புகழ்பெற செய்து அவரவர் சிந்தையில் விரும்பிய வரங்களை தருகின்ற அன்னையே என்று பலவாறு போற்றி துதிக்க லக்ஷ்மி தேவி அவனுக்கு வரம் கொடுத்து, நீ என்னை அர்ச்சித்ததை போல வில்வத்தலை கொண்டு என்னை அர்ச்சனை செய்பவர்கள் தாம் விரும்பியவற்றையெல்லாம் பெறுவார்கள், பிறகு முக்தியையும் அடைவார்கள். இந்த தீர்த்தத்தில் குளிப்பவர்கள் யாரையினும் தூய்மை அடைவார்கள் என்றும் கூறினாராம்.
அதை கேட்ட அளவில் தொண்டைமான் வணங்கி அந்த தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீனிவாசனின் மலரடிகளை வணங்கி வாழ்த்தினானாம். இறைவன் அந்த அரசனை நோக்கி, திருமகள் தங்குமிடமாக இது விளங்கும். இங்கு இருக்கும் சண்பக மரங்களும் மற்றும் பல அபூர்வ மரங்களும் புல் பூண்டும் யாவுமே எமது ஸ்வரூபம். ஆகையால் அவற்றை வெட்டுவதும் பிளப்பதும் கூடாது. உன்னுடைய வம்ச பரம்பரையில் ஒருவன் நாராயணன் என்று பெயர் பெற்று புகழும் அடைந்து எனக்கு பொன்னாலான விமானம் அமைப்பான் என்றும் அருளினாராம். தொண்டைமான் ஸ்ரீனிவாச பெருமானின் திருவடிகளை தினம்தோறும் வணங்கி வழிபட்டு நித்திய பூசனை செய்வித்து யாவரும் வாழ்த்தும்படி தினம்தோறும் பொன் மலர்களை கொண்டு தவறாமல் அர்ச்சனை செய்யப்படி கட்டளையும் இட்டானாம். வேதியர்கள் அவ்வாறே அரசனுக்கு மந்திரங்களை சொல்ல அரசனும் அவர்களுமாக மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யும் அதே சமயத்தில் திருமாலின் திருவடிகளின் மீது மண்ணலான களிமண் மலர்கள் கிடப்பதைக் கண்டு அவர்கள் அரசனுக்குச் சொல்ல அரசனும் அவற்றை தன் கண்ணாரக் கண்டு ஆச்சாரியமும் திகைப்பும் அடைந்தானான். சிலரை காவலில் வைத்து அர்ச்சனை செய்ய மீண்டும் மீண்டும் அவ்வாறே பெருமாளின் திருவடிகளை மண் மலர்கள் இருப்பதைக் கண்டு வியப்படைந்து தினம்தோறும் பகவானை வணங்கி வரும் தன் மீது பகவானே கோபம் கொண்டிருப்பதாக நினைத்து அன்று முதல் அன்னப்பானங்களுடன் தான் செய்து வந்த பூஜைகளையும் விட்டு ஸ்ரீனிவாசனின் பாதார விந்தங்களை தனது 2 கைகளாலும் பிடித்து கொண்டு விடாமல் சதா தியானித்து வந்தாராம். இப்படியாக சில நாட்கள் நடந்த பிறகு ஒரு நாள் ஸ்ரீனிவாசன் பத்மாவதியே பங்கஜ விழியே நித்தம் வருவாய் நிம்மதி தருவாய் தனங்கள் தருவாய் ஸ்ரீதனலக்ஷ்மி மனதில் நிறைவாய் மங்களம் தருவாய் உன்னடி பணிந்தோ உயர்வினை தருவாய் உன்னடி காண்போ புகழை தருவாய் அலர்மேல் அமரும் அன்பை பொழியும் சிலை வடிவான க்ஷீரசாகரி எட்டு செல்வமும் என்றும் தருவாய் மட்டில்லாத பெருமை தருவாய் செல்வத்திருவே செங்கமலமே உள்ளம் நிறைவாய் உடனே வருவாய் வேதம் பாடும் வேண்டிய வந்தோ நாதம் போற்றும் நாராயணி நீ காலகாலமாய் கருணை செய்திடும் காலடி பணிந்தோ கண் திறந்தருள்வாய்
பிறந்தாய் மகாலட்சுமி மந்திரத்தாயே ஸ்ரீலக்ஷ்மி வரம் அருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாற்கடல் பிறந்த ஸ்ரீலக்ஷ்மி பத்மினி உருவே மகாலட்சுமி கார்முகில் வண்ணனின் ஸ்ரீலக்ஷ்மி மார்பில் உறைவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி மானின் ஒளியே ஸ்ரீலக்ஷ்மி மரகத வடிவே மகாலட்சுமி வானின் மழையே ஸ்ரீலக்ஷ்மி வரமருத்தாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி தேவதேவியே ஸ்ரீலக்ஷ்மி தெய்வநாயகியே மகாலட்சுமி பூவில் வாழ்ந்திடும் ஸ்ரீலக்ஷ்மி புனித செல்வியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி திருவிளக்கிலே ஸ்ரீலக்ஷ்மி தேவதேவியே மகாலட்சுமி கருவாய் நிற்கும் ஸ்ரீலக்ஷ்மி கமலவள்ளியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி திருவிளக்கிலே ஸ்ரீலக்ஷ்மி திகழும் சுடரே மகாலட்சுமி கருவாய் நிற்கும் ஸ்ரீலக்ஷ்மி கமலவள்ளியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாமினி நீயே ஸ்ரீலக்ஷ்மி அறிவுடன் வருவாய் மகாலட்சுமி காமினி நீயே ஸ்ரீலக்ஷ்மி காத்தருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி அலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி அலர்மகள் நீயே மகாலட்சுமி கலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி கருணை வடிவே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி மலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி மலர்மகள் நீயே மகாலட்சுமி தலைமகள் நீயே ஸ்ரீலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி தானியலக்ஷ்மியே ஸ்ரீலக்ஷ்மி தருணலக்ஷ்மியே மகாலட்சுமி மான்யலக்ஷ்மியே ஸ்ரீலக்ஷ்மி வரமருள்வாயே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி வெற்றி அளிக்கும் ஸ்ரீலக்ஷ்மி விஜயலக்ஷ்மியே மகாலட்சுமி பரமநாயகியே ஸ்ரீலக்ஷ்மி வீரலக்ஷ்மியே மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி எங்கும் வாழும் ஸ்ரீலக்ஷ்மி இதிலும் விளங்கும் மகாலட்சுமி பொங்கும் மங்களம் ஸ்ரீலக்ஷ்மி தினமும் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய்
ஏழ்மை நீக்கும் ஸ்ரீலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மியே மகாலக்ஷ்மி மஞ்சுளவள்ளியே ஸ்ரீலக்ஷ்மி மகாலக்ஷ்மியே மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் 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 மகாலக்ஷ்மி பத்மாவதியே ஸ்ரீலக்ஷ்மி பங்கஜவிழியே மகாலக்ஷ்மி நித்தம் வருவாய் ஸ்ரீலக்ஷ்மி நிம்மதி தருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி தனங்கள் தருவாய் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீதனலக்ஷ்மி மகாலக்ஷ்மி மனதினில் நிறைவாய் ஸ்ரீலக்ஷ்மி மங்களம் தருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி உன்னடி பணிந்தோ ஸ்ரீலக்ஷ்மி உயர்வினை தருவாய் மகாலக்ஷ்மி உன்னடி காண்போம் ஸ்ரீலக்ஷ்மி புகழை தருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி அலர்மேல் அமரும் ஸ்ரீலக்ஷ்மி அன்பை பொழியும் மகாலக்ஷ்மி சிலை வடிவான ஸ்ரீலக்ஷ்மி க்ஷீரசாகரி மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி எட்டு செல்வமும் ஸ்ரீலக்ஷ்மி என்றும் தருவாய் மகாலக்ஷ்மி மட்டில்லாத ஸ்ரீலக்ஷ்மி பெருமை தருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி செல்வத்திருவே ஸ்ரீலக்ஷ்மி செங்கமலமே மகாலக்ஷ்மி உள்ளம் நிறைவாய் ஸ்ரீலக்ஷ்மி உடனே வருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி வேதம் பாடும் ஸ்ரீலக்ஷ்மி வேண்டிய வந்தோ மகாலக்ஷ்மி நாதம் போற்றும் ஸ்ரீலக்ஷ்மி நாராயணினி மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலக்ஷ்மி காலகாலமாய் ஸ்ரீலக்ஷ்மி கருணை செய்திடும் மகாலக்ஷ்மி காலடி பணிந்தோம் ஸ்ரீலக்ஷ்மி கண் திறந்தருள்வாய் மகாலக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமியை நமோ நமஹ. பக்தர்களே, இதோ பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்திர கார்த்திகை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே விஸ்வக்சேனனின் ஆராதனை மற்றும் அங்குரார்ப்பண கைங்கரியத்தை சேவித்தோம். இதோ கும்ப ஹாரதியை செய்து கொண்டுள்ளார் அர்ச்சகர் சுவாமி. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா என்று இதோ தாயாரை சேவிப்போம். திருச்சானூர் முழுவதும் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அந்த ராஜ கோபுரம் மற்றும் அந்த ஆலயங்களிலே அலங்கரித்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த பத்மாவதி தாயாரை இரு கரம் கூப்பி சேவிப்போம். இதோ பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்துக் கொண்டுள்ளோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்களுக்கு சுகங்களை வாரி வாரி வழங்குவதால் திருச்சானூரை சுகபுரி என்றும் அழைக்கப்படுகிறோம். 10 ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்த சிறப்புடையவள்தான் அலர்மேல் மங்கை தாயார். வைகரி ரூபாய அலர்மேல் மங்கை தாயார் அலர்மேல் மங்காய நமகா என்று இதோ சேவிப்போம்.
பக்தர்களே, வைகுண்டத்தில் நாராயணனின் திருமார்பில் உறையும் மகாலட்சுமியே திருச்சானூரில் பத்மாவதி தேவியாய் அருள்கிறார். தன் மார்பை எட்டி உதைத்த பிருகு முனிவரை மன்னித்த திருமால் மீது கோபம் கொண்ட திருமகள் அவரை விட்டு நீங்கி பூ உலகம் வர அவரை சமாதானப்படுத்தி அழைத்து வர நாராயணனும் புறப்பட்டு வந்தார் என்பதே புராணம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. சேவிப்போம் பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவம். நாளை முதல் 9 நாட்களும் पाहि मां पाहि अलमेल मंगा सुप्रसन्ना पाहि अलमेल मंगा समुद्रतनया पाहि अलमेल मंगा सुरपूजिता पाहि अलमेल मंगा सरोजहस्ता देवी अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरिप्रिये अलमेल मंगा अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ